ரொம்ப உக்ர நிலையில இருந்த அங்காள பரமேஸ்வரி வந்து சாந்தமானது தன் நிலைக்கு வந்த நாள் வந்து பஞ்சமி திதி. நம்ம இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றோம், பஞ்சமி நாள்ல வாராகி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. வாராகி வழிபாடு ஒரு ட்ரெண்டிங்ல இருக்குது. ஆமா, இது ட்ரெண்டிங்ல வர. ஆனா வந்து தொன்று நாட்கள் இருக்கக்கூடியது ரகசிய வழிபாடா இன்னைக்கு ஆன்மீகத்துல, அதாவது மருளாடிகளா இருக்கக்கூடியவங்க ரகசிய வழிபாடா பண்ணக்கூடியது வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு பஞ்சமி வழிபாடு. தான் பஞ்சமி வழிபாடு. பஞ்சமி வாராகியை விட அங்காள பரமேஸ்வரிக்கு தான் ரொம்ப ரொம்ப உகந்தது. இப்போ நம்ம வந்து கோவத்துல இருக்கும்போது ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து அவங்க கிட்ட பேசுறது, நம்ம சாந்தமா இருக்கும்போது ஒருத்தர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கோவமா இருக்கும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்காது. அதுவே ஒருத்தர் சாந்தமா இருக்கும்போது எது கேட்டாலும் கிடைக்கும். அதனாலதான் மயான கொள்ளைக்கு அங்க மக்கள் அவ்வளவா போகலனாலும் போறாங்க. அந்த சுத்தி வட்டாரத்துல இருக்கிறவங்க போறாங்க. அந்த தேர்ல அம்பாள் வந்து சாந்தமா வருவா, அன்னைக்கு நம்ம என்ன கேட்டாலும் அம்பாள் வாரி கொடுத்துருவா அப்படின்றதுனால தான் அங்க போறாங்க. அதுக்கப்புறம் அம்பாள் அப்படியே அமர்ந்த ரூபமா எடுத்துட்டு போயிட்டு அந்த மண்புற்றுக்கு பின்புறம் அம்பாளை வந்து அமர வச்சாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவளுடைய உக்ர பார்வை, அம்பாளுடைய உக்ர பார்வை பட்டுச்சுன்னா எந்த பயிர் வச்சு ஆகட்டும், எதுவுமே